வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026, அப்போது இதே மாதிரி வக்கரமாகுது. அதுக்கப்புறம் வக்கரெல்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானர்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுக்குள்ளே வரார் சனி. இவர் 11ஆம் வீட்டுக்குள்ளே வரும்போது இவரை வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குது. சுக்கிரன், புதன், சூரியன், அப்புறம் ராகு எல்லோரும் வரவேற்கிறாங்க சனியை. ஸோ ஒரு 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 சந்தோஷமாக உள்ள என்டர் பண்ணுறார். 11ஆம் வீட்டில் எவ்வளோ கிரகங்கள் இருக்கோ அவ்வளோ நன்மைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறது, ஒரு மினிஸ்டர் வர்றாரு, அவர் வர்றாருன்னா பெருசாக பட்டாசு கிட்டாசு வானம் எல்லாம் விட்டு அப்படி உள்ளே வருவான் ஜம்முன்னு அந்த ஆள். அதுபோல் தான் உங்களுக்கு ஆரம்பம் இருக்குது.
பிரமாதமாக இருக்குது. ஸோ சனி பயிற்சி நடக்கக்கூடிய காலம் ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், இந்த 3 மாதங்கள்லேயே ரொம்ப பிரமாதமான மாற்றங்கள் ஏற்படும். சனி பயிற்சி ஆனோடனே எனக்கு நன்மையா அப்படின்னு நீங்கள் அதிசயிக்கிற மாதிரி இருக்குது. அதுபோல் நன்மைகளை சொல்கிற இடம். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த சனி பயிற்சியில் ஜூன் மாதத்தில் மிட் ஜூன்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்கும் சனி வக்கரகதியில் போகிறார். ஸோ சனி வக்கரகதியில் போகும்போது 11ஆம் வீட்டில் அவர் நேராக போனால் என்னையா, வக்கரமாக போனால் என்னையா, ரொம்ப நல்ல காலம். சரி, குருவும் நடுவில் மாறுறாரு. அவர் எங்கடா போகிறாருன்னு பார்த்தா 2ஆம் வீடு. தொழில் பண்ணுற இடத்துல இவ்வளவு நாள் உங்களை ஏறி மேய்ஞ்சிட்டுலாம் இருந்திருப்பான் உங்கள் பாஸு. இப்போது பாஸை போட அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அந்த அளவுக்கு, அதுக்கெல்லாம் அப்படி கேட்டுறாதீங்க, அந்த அளவுக்கு உங்களுடைய பலம் மிகக்கூடிய காலம். உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப். சில பேர் நினைக்கலாம் நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுமான்னு. இதை விட சிறந்த காலமே கிடையாதுயா, தாராளமாக செய், ஆரம்பிக்கலாம். ஆனால் இது நான் சொல்கிறதெல்லாம் கோச்சாரம். நமக்கு தசைன்றது வேறு, அந்த இது தேவை. ஆனால் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நல்லா இருக்குது. இப்போ என்விரான்மெண்ட் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்ல கிளைமேட் இருக்குது, வெளியில் போகலாம். 110 டிகிரி வெயில் அடிச்சா நான் போக முடியாது, மழை பெஞ்சாலும் வெளில போக முடியாது. அப்படி இல்லை, அதுதான் என்விரான்மெண்ட்ன்றது. அப்போ உங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருக்குது. உங்கள் நண்பர்கள், உங்கள் சுற்றுச்சூழல், உங்கள் உறவினர்கள், நீங்கள் வேலை பார்க்குற இடம், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் கோச்சாரத்தினால வரக்கூடிய நன்மை. ஆனால் நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணோம். அப்போ நீங்கள் யார்? நான் ஒரு ஆஃபீஸில் அட்டெண்டராக இருக்கேன், நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜூனியர் கிளர்க்காக இருக்கேன், இல்லை நான் ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கேன், இல்லை நான் தாண்டா எம்டி. இதெல்லாம் உங்கள் அடிப்படை ஜாதகம். ஆனால் நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எல்லாம் சௌக்கியமாக நடக்கிறது, அதுதான் கோச்சாரம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ இது கோச்சாரத்தில் மிக மிக அருமையான ஒரு காலம் அப்படின்னா இதான். ஏன்னா இதில் எந்த குறையுமே இல்லை. 11ஆம் வீட்டில் சனி இருக்கும் காலம் முழுவதும் பொற்காலம்தான். ஒரு வசனம் சொல்லுவாங்க 3, 6, 11 சனி விசேஷன்ட்டு. அதுலேயே ரொம்ப விசேஷம் 11ஆம் வீடு. ஸோ 11ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா இருக்குது. சரி, ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ஊரில் மூளைக்கு மூளை ஒரு ட்ரீம் ஹவுஸ், பை ட்ரீம் ஹவுஸுமா, ட்ரீமோ எதுமோ அது பார்த்து நீங்கள் தான் வாங்கணும், இல்லைன்னா அது பேட் ட்ரீம் சாப்பிடும். அதனால் அதை பார்த்து கவனமாக வாங்க. ஆனால் வாங்கக்கூடிய காலம், நிச்சயமாக வாங்கக்கூடிய காலம். அப்போ அதுக்கான ஒரு பேங்க் லோன் கிடைக்குமா? ஃபினான்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குமா? எஸ், கரெக்டாக இருக்கும். அப்போ பெஸ்ட்டு பீரியட் டு பர்ச்சேஸ் சச் திங்ஸ் எப்போ வாங்கலாம்? இந்த வருஷம் முழுக்கவே நல்லா தான் சார் இருக்குது, எப்போ வேணால் வாங்க, உங்களுக்கு எப்போ தோன்றதோ அப்போ போய் வாங்க. ஸோ வாங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை நடுவில் நம்ம வீட்டோட போட்டும் சேர்த்து வாங்கணுமா, இல்லை வீடு மட்டும் வாங்கினா போகிறோமா, இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல காலம், பயப்பட வேண்டாம், சிறப்பான காலம். நம்மளுடைய துரதிர்ஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம். அதாவது சூரியனை கண்ட பனி போல் அப்படிம்பாங்க, அது மாதிரி விலகும், எல்லா துரதிர்ஷ்டமும் விலகும். அப்போது இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உண்டா? நிச்சயமாக. ஒரு அன்எத்திக்கல் பிளேஸில் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் பிளேஸ். எனக்கு ரொம்ப நாளாக ப்ரமோஷன் கொடுக்கல, கண்டிப்பாக பெட்டர் பொசிஷன், பெட்டர் இது எல்லாமே ஏற்படும். சில நேரங்களில் பெனிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏற்படும். பெனிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் நான் ஒரு ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரி. சில நேரங்களில் நான் வெளிநாடு போகணும். அப்போ வெளிநாடு போகிறதுக்கான காலகட்டம் எப்போ வரும்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் அதுக்கான கேட்ஸ் ஆர் கெட்டிங் ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு பழமொழி சொல்லுவான். அது மாதிரி நல்ல ஒரு காலம். த விண்ட் இஸ் இன் யுவர் ஃபேவர், திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னமோ முன்னாடியே பிளான் பண்ணி பண்ண மாதிரி உங்களுக்கு சக்ஸஸை தரக்கூடிய காலமாக இருக்குது. எந்த விதமான ஒரு செட்பேக்ஸும் இல்லை. இல்லை ராகுக்கு எதுவும் அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார், எல்லோரும் உங்களுக்கு ஃபேவரபிள் சார், யாரும் உங்களுக்கு ஃபேவரபிள் இல்லை அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்படியே நல்லா இருக்கு. அதனால் வெற்றிக்கு மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இது நடந்துட்டுருக்கு. அப்போ 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் குரு போயிட்டு திரும்ப வந்துடுவார். 2026 ஜூன் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும்.
2026 ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் 2026க்குள்ளே திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எனக்கு ஒரு திருமணம் தோல்வி ஆயிடுத்து 2ஆம் திருமணம் நடக்கணும்னா அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. இதெல்லாம் 2000 அதாவது 25ல் திருமணம் நிச்சயமாகிறது. 26 ஜனவரியிலேருந்து கல்யாணத்துக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். திருமணத்துக்கு நாள் குறிக்க முடியும், திருமணம் நடக்க முடியும். அது மாதிரியான ஒரு காலகட்டம்னு எடுத்துக்கலாம் 26. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரையில் ரொம்ப சிறப்பான காலம், பிரமாதமான காலம். உங்களுக்கு மேலே மேலே டெவலப்மெண்ட்ஸ், நல்ல உங்கள் ஆசைப்பட்ட படிப்புகளை தொடர முடியும். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடங்களை நம்ம பார்த்தோம்னா, சனி பார்ப்பது உங்கள் ராசியை. ராசியை சனி பார்க்கும்போது என்ன வரும்? 2 விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல வலிகளே வரும். சில பேருக்கு தொண்டை பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி ஜலதோஷம், கொஞ்சம் தொண்டை கட்டுறது எல்லாம் வரும். சில பேர் தைராய்டு லேண்டு தான் ப்ராப்ளம், அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம் என்ன? 5ஆம் இடம். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கதை சொல்லுவாங்க, ஆமை முயல். சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. முயல் ரொம்ப கான்ஃபிடென்ஸில் தூக்கிட்டு ஆமை போய் ஜெயிச்சிட்ருமா. அந்த மாதிரி ஒரு செல்லமான சோம்பேறித்தனம்ன்றது நம்ம உடம்புல வரும். அப்போது போஸ்ட்போன்மெண்ட், சென்ஸ் ஆஃப் போஸ்ட்போன்மெண்ட். எனக்கு இந்த ஒரு காரியத்தை முடிக்க இன்னும் 1 வீக், அடுத்த வாரம் சொல்லியிருக்கான். அப்படியே ஜாலியாக இருக்கும். இன்னும் 3 நாள் தான். பரவாயில்லப்பா, 3 நாள் நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஆகமாட்டேன். நாளைக்குடா, இன்றைக்கி தலைகீழ் நிற்கிறது, நின்று நாளைக்கு எப்படியாவது அடிச்சிடணுன்ட்டு அடிப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் நேரம் நல்லா இருக்குது. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது டென்ஷன் ஓரியன்டாக ஆகுது. ஸோ மைண்டில் டென்ஷன். ஏன்? சனி 5ஆம் வீட்டை பார்த்தா பின்ன என்ன வரும்? மைண்டில் டென்ஷன் தான் வரும். சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனத்தினால வர டென்ஷன் வரும். அதுக்கப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு. அப்போது 8ஆம் வீடுனா என்ன? தடைகள். சரி, இவ்வளோ நல்லது சொல்கிற, அப்புறம் தடைகளையும் சொல்கிறிய. உன்னுடைய முயற்சியின்மையால் வரக்கூடிய தடைகள் அது. நம்ம கரெக்டாக அவேர்னஸாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுன்னு வந்தோம்னா பிரச்சனை இல்லை. சும்மா அன்பிளான்டாக ஜாலியாக இருந்துட்டு லாஸ்ட் மினிட்ல தூசி தட்டலைன்னா பிரச்சனை தான். இதெல்லாம் தான் நீங்கள் கவனமாக மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் மற்றபடி பிளானட்டரி பொசிஷன் பார்க்கும்போது எல்லாத்தையும் கடந்து வந்துடும், அது வேறு விஷயம். இருந்தால் கூட கொஞ்சம் பிளான்டாகவும் கொஞ்சம் அவேர்னஸாகவும் நீங்கள் நடக்கும்போது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சரி, இப்போது சனி 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது ரொம்ப நல்லது என்ன? நல்ல நட்புகள், மூத்த அண்ணா அக்கா இருந்தால் அவளுக்கு நன்மைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொத்து சேர்க்கைகள், சில நேரங்களில் நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வருது, புது சொத்துக்கள் வாங்கிறது, இதெல்லாம். அப்போது இதில் பார்த்திங்கன்னா 2026 ஜூன் வரைக்கும் அற்புதமான காலம். 26 ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும். ஆனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 26வது வருஷம் பெரியவங்களுக்கெல்லாம் நிறையா க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருது. அப்புறம் முக்கியமாக பசங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வருது. இந்த மாதிரி சில சந்தோஷ நிகழ்வுகள், குடும்பத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்வுகள்லாம் ஏற்படக்கூடிய காலம். இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்னும் போது ஏன் நான் அதை குறிப்பாக சொல்கிறேன்னா, கன்னி ராசிங்கிறது வயிற்று பகுதியை காமிக்கிறது. அப்போது சனி அதை பார்க்குறதால 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்னா புத்திரபாக்கியம். புத்திரபாக்கியமே நடக்காமல் பிரச்சனை வரலாம். அதனால் புத்திரபாக்கியம் தள்ளி போகுது, இதாகுது. சரி சரி, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. நான் சயின்ஸோட உதவியை நாடலாமா? IVF போகலாமா? போங்க, வெற்றியை தரும். போங்க, தைரியமாக போங்க, ஒன்றும் ஆகாது. முக்கியமாக கன்சீவ் ஆகிறீங்க. கன்சீவ் ஆன அப்புறம் ஒரு முதல்ல 3 மாதம் 4 மாதம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம்னு சொல்லுவாங்க. அப்போ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு பிரச்சனைகள் யூட்ரஸில் வரலாம். அதனால் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்துங்க. இப்போது முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனீஸ்வரனை வழிபடுவது நல்லது. குறிப்பாக சனி, அதான் நமக்கு சனி என்ன தான் அட்வான்டேஜாக இருந்தாலும் அவர் வழிபடும் போது இன்னும் நன்மைகளை தருவார். அது சனிக்கிழமைகளில். அதற்கு பிறகு முக்கியமாக நாராயணனை வழிபடுங்கள். விஷ்ணுவுடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, ரொம்ப நன்மைகள் உண்டு. சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் திருவேன்காடு புதன் ஸ்தலம், அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அப்புறம்
ஸ்ரீரங்கம் போயிட்டு சக்கரத்தாழ்வார் சன்னதியில் போய் அவரை தரிசனம் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. சரி, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் போக முடியல. ரைட்டு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு கோயிலில் போனீங்கன்னா அந்த சுதர்சனம்னு வச்சுருப்பாங்க, சக்கரத்தாழ்வார்னு, அவரை போயிட்டு சுற்றுங்க, சுற்றிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு குறிப்பாக இதை செய்யக்கூடிய தினம் புதன்கிழமையாகவோ இல்லை சனிக்கிழமையாகவோ இருந்தால் சாலை சிறந்தது. அதை செய்யுங்க. செஞ்சாலே போகிறோம், எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் பெறுவீர்கள். உங்களுடைய நிலை நிச்சயமாக உயர்த்தப்படும். இந்த ஸ்டேஜில் நான் இருந்தேன், அதுலேருந்து இவ்வளோ ஸ்டேஜுக்கு நான் முன்னேறிட்டேன் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சொல்கிறதுக்கான ஒரு காலம்தான் இந்த காலகட்டம். தைரியமாக செயல்படுங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு காலம். அதாவது என்ன ஒரே வார்த்தையில் சொல்லலான்னா, இது மறக்க முடியாத ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய ஸ்டேஜே மாறினது அப்படி சொல்கிறது. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லலான்னா, சனி செகண்ட் ரவுண்டில் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். இந்த செகண்ட் ரவுண்ட் சனிக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஸ்தலம் என்னென்னா திருக்கொள்ளிக்காடுன்னு இருக்குது. அது எங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில். அங்கே போங்க. போய் சனியை தரிசனம் பண்ணும்போது சகல சௌபாகியமும் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப அருமையான ஒரு காலகட்டத்தில் பிரவேசம் பண்ணுறீங்க. இதை முறையாக சரியாக பயன்படுத்துங்கள். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக எதிரிகளை வளர்த்துக்காதீங்க, யாரோடையும் சண்டை போடாதீங்கெல்லாம் செய்ய மாட்டீங்க, தெரியும். நல்லதாக நடக்கும். இதில் குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கேட்ரிங், இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, மனுஷன் வயிற்றுக்கு சாப்பாடு போடுற ஆளுங்க, அவங்களாம் பிரமாத வளர்ச்சி அடைவாங்க. ரொம்ப அருமையான ஒரு காலமாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் அமையவிருக்கிறது. தேங்க் யுவர் ஸ்டார்ஸ், கிரேட் பீரியட் அஹெட் ஆஃப் யூ. வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.